ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். சீனா ஒரு பாலைவனத்தில் லட்சக்கணக்கான முயல்களை விட்டாங்க. உலகத்தையே அதிர்ச்சி அடைய வச்சது. சீனாவின் வடகிழக்கு மாகாணத்தில் தான் இன்னர் மங்கோலியா இருக்குது. இங்கே தான் கபுஜி பாலைவனமும் இருக்குது. சீனாவோட 7வது பாலைவனமான இது 18,247 ஸ்கொயர் கிலோமீட்டரில் கொண்டது. 1950-60களில் இந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுறதுக்கு நினச்சாங்க சீன அரசு. இந்த பாலைவனத்தை சுற்றி இருக்கும் வில்லேஜ்களில் இருக்கிறவங்கள நிறைய மரக்கன்றுகளை நட சொல்லி உதவியும் செய்தது சீன அரசு. பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுறதுக்கும் முயல்களுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தன. 2024 இந்த பாலைவனத்தை சுற்றி மரங்களும் புற்களும் நிறைய வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இதற்கும் முயலுக்கும் என்ன சம்பந்தம்? ரெக்ஸ் ரேபிட் என்ற முயல்கள் பாலைவனத்தை சுற்றி இருந்த கிராம மக்கள் அரசு சொல்லியவாறே வளர்த்து வந்தாங்க. ரெக்ஸ் முயல்களில் முடி வெல்வெட் மாதிரியான அமைப்பை கொண்டது. இது முயலோட இறைச்சியை விட அதிக விலையும் கொண்டுள்ளது. இது சீன விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை கொடுத்துச்சு. இந்த ரெக்ஸ் வகை முயல்கள் சீன அரசு ஏன் செலக்ட் பண்ணாங்க? இது அதிக குட்டி போடுமா? பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற அதிக முயல்கள் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, பாலைவன சூழல்களில் வளர்கிறதுக்கு இந்த ரெக்ஸ் முயல்கள் அதிக தண்ணியும் குடிக்காதான். தண்ணி குறைவாக குடித்தாலும் அதிகமாக சாப்பிடுமா. விவசாயிகளுக்கு சீன அரசு லட்சக்கணக்கில் பாலைவனத்தில் நடுறதுக்காக வில்லோ மரக்கன்றுகளை கொடுத்துருக்காங்க. வில்லோ மரம் பாலைவன சூழலில் வளரும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லைங்க, இதன் வேர் மண்ணோட ஆழம் வரைக்கும் சென்று மண்ணை நல்லா அழுத்தமாக பிடித்து மண்ணை இறுகக்கூடிய ஒரு தன்மையை செய்யுமா. இந்த வில்லோ மரத்தில் பேப்பர் மற்றும் ஃப்ளைவுட் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இங்கே கபுஜி பாலைவனத்தில் முயல்களுக்கும் இந்த வில்லோ மரம் உணவாக பயன்படுது. வெட்ட வளரும் தன்மை கொண்டது. இதை முயல் நல்லா சாப்பிட்டு அதோட கழிவுகளை இந்த மணல்களை வெளியேற்றுமா. இதனால் இந்த மண் நல்ல வளமாகி வில்லோ மரங்களும் திரும்ப மீண்டும் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் முயல்கள் குட்டி குட்டி புற்களை சாப்பிட்டு அதன் கழிவிலிருந்து வெளியேறி மீண்டும் நிறைய புற்களும் இங்கே முளைக்குமா. சீன அரசு $1 பில்லியன் செலவு செஞ்சு பாலைவனத்தில் புதிய பல கிராமங்களையும் இங்கே அமைச்சிருக்காங்க. 3400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை இது போன்ற திட்டத்துக்கு சீன அரசு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக சீன நாட்டில் பல பகுதியிலிருந்து விவசாயிகள் இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்க. ரெக்ஸ் முயல்கள் வளர்க்க விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக வில்லோ மரங்களும் பயிரிடப்பட்டு 3 லட்சம் ஏக்கரை தாண்டியது இந்த வில்லோ மரங்கள். ஆண்டுகளுக்கு 30 லட்சம் முயல்களையும் விவசாயிகள் வளர்த்துருக்காங்க. ரெக்ஸ் முயல்களின் முடி மட்டும் இல்லாமல் இதோட இறைச்சியும் டிமாண்டாக இருந்ததுனால கபுஜி பாலைவன மக்கள் ஆண்டுக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக மாறி இருந்திருக்கு. இதனால் விவசாயிகள் அதிக பணம் சம்பாரிச்சிருக்காங்க. சம்பாரிச்சது மட்டும் இல்லாமல் பணக்காரர்களும் ஆயிருக்காங்க. வெளியூர்கள்லேருந்துலாம் இங்கே வேலைக்கு ஆள் எடுக்க தொடங்கினாங்க. இப்படி 1950-60களில் தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் 2024 40% இடத்த நிலப்பரப்பை சோலைவனமாக மாற்றியிருக்காங்க சீன அரசு. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அவங்க நாட்டு மக்களை சம்பாதிக்கவும் வச்சு அவங்கள பயனடையும் வச்சுருக்காங்க சீன அரசு.